எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே ஸ்பெஷல் ப்ரெக்கோலி குருமா. ப்ரெக்கோலி, கேரட், பீன்ஸ், பட்டாணி, ப்ரெக்கோலி அதை வச்சு நம்ம குருமா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸ், பட்டாணி, ப்ரெக்கோலி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே மொத்தமாக அரைச்சிருக்கேன். தேங்காய் பால் கசகசா வச்சு அரைச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நாம் மசாலா சப்பாத்தி, சீஸ் போட்டு சப்பாத்தி மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் இந்த குருமா ரெடி பண்ணிட்டோன்னே நான் அந்த சப்பாத்தி போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி குருமா வைக்கிறது நம்ம பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கணும். பச்சை வாசனை வராத நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போயிட்டு கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, ப்ரெக்கோலி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது காய் நல்லா வதங்கணும். வதங்கிட்டோடனே இது உப்பு இதில் போட்டுடணும். உப்பு போட்டுருங்க. இப்போது நம்ம ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. குக்கர் போட்டு நம்ம மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடணும். இறக்கிட்டு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை அரைச்ச உடனே நம்ம இது வெந்த உடனே இதை போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் மாவு மசாலா போட்டு சீஸு கோதுமை மாவில் அதை போட்டு மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தியும் இது குருமா வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நாங்கள் மசாலா சப்பாத்தி, பன்னீர் சப்பாத்தி, ப்ரெக்கோலி குருமா, கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டு குருமா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.